ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல சுவையான நல்ல ஆரோக்கியமான சின்ன வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, ரவா ரோஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். ஆயில் சூடாயிடுச்சு. இதில் 1 கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த பெரிய வெங்காயம் சேர்த்து கூட பண்ணலாம். சின்ன வெங்காயம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இது லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். இப்போ இதோட 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக உளுந்து, இதை தான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் ஆனியன் போடணும். நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு அது மாதிரி பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். வாசனைக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன துண்டு புளி சேர்த்துடலாம். அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துடலாம். நான் 4 மிளகாய் சேர்க்குறேன் இன்றைக்கி. காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. ஸோ பார்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட மீடியம் சைஸில் 1 தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் புளியோட குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துட்டு தக்காளியை விட்டுட்டாலும் பரவாயில்ல. ஆனால் தக்காளி புளி ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணினீங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும். புளி மட்டும் தனியாக சேர்த்தா ஒரு டேஸ்ட் வரும். ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சின்ன வெங்காய கார சட்னி இப்போ ரெடி. நீங்களும் இதே போல் சின்ன வெங்காய சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி டின்னருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.